உங்கள் ராதிகா சித்தி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு. அதுக்கு தேவையான ஒரு வானலை வச்சுட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட்டோன்னா நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பொரிஞ்சு வந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். ப்ரௌன் நிறமாக மாறினோன்னே கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு உரித்து வச்சு அதை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கணும். வெங்காயம் கட் பண்ணி வச்சு இது நல்லா வதங்கணும். பொன்னிறமாக வதங்கின கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி பொன்னிறமாக வரும்போது தக்காளி கட் பண்ணி வச்சுருப்பேன், 2 தக்காளி பழமாக, அதையும் இந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்து அது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி உங்களுக்கே தெரியும் பாருங்கள். நல்லா வதங்கினா அப்படியே கொலன்னு வந்துடும். நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நான் சுண்டைக்காவை பச்சை சுண்டைக்காவை நசுக்கி வச்சுருக்கேன். கழுவி நசுக்கி 2 நசுக்கி வச்சுருக்கேன். மத்தில் வச்சும் நசுக்கலாம். நம்ம வீட்டில் உரல் சின்னதாக இருக்கும்ல, அதில் நசுக்கி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் அந்த பச்சை சுண்டைக்காவை சேர்த்துக்கணும். இது வயிறு புண்ணெல்லாம் ஆறும். இந்த சுண்டைக்காய் குழம்பு பச்சை சுண்டைக்காவை சாப்பிட்டிங்கன்னா வயிறு புண்ணு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதங்கணும். அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். தேவையான நம்ம உப்பு, இந்த குழம்புக்கு நான் ஒரு அரை ஸ்பூனு உப்பு கம்மியாக தான் நாங்கள் சேர்த்துப்போம். உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். வதக்கிட்டு நல்லா வதங்கணும். மஞ்சத்தூள் போட்டோம்ல, அது நல்லா வதங்கணும். இப்போ உப்பு ஒரு 4 ஸ்பூனு போட்டு அது ஒரு வதக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிடணும். வதங்கின பிறகு நல்லா வதங்கினா நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை அளவில் பாதி கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன எலுமிச்சை அளவில் அதை கரைச்சி வச்சு தான் ஊற்றுறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் 1.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதித்து கட்டியாக வரும் பாருங்கள். சுவையான சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி.